வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். சிம்ம ராசி. சிம்மம் 2026 ஏப்ரல் மாதம். ஸோ எல்லோரும் வந்து சிம்மத்தில் வந்து சிம்ம மேலே எதையும் தாங்கும் இதையும் அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்க பார்த்தேன். 2026 ஏப்ரல் எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தா ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஏப்ரல் மாதம் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரலில் செவ்வாய் 1 சனி சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏப்ரலில் 2nd ஆஃப் ஏப்ரல்லேருந்து 11th ஆஃப் ஏப்ரலில் புதன், இந்த 4 கிரகம் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கும். உங்களுக்கு 11th ஹவுஸில் குரு மட்டும் சாதகமாக இருக்கார். உங்களுக்கு 9th ஹவுஸில் சுக்கிரன் சாதகமாக இருக்கார். பொருளாதார கிரகங்கள் ரெண்டும் வலுவாக இருக்குது. பொருளாதார கிரகங்கள் ரெண்டும் வலுவாக இருக்குன்னா அது வந்து உங்கள் ஜாபு, உங்கள் பணத்தை எப்படியாவது காப்பாற்ற மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். ஸோ வேலையும் வருமானத்தையும் மட்டும் எப்படியாவது தக்க வச்சுக்கலாம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றபடி இந்த 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள் அதோடைய முயற்சிகளை செய்யும். செவ்வாய் வந்து பேரண்ட்ஸுடைய ஹெல்த்து, பேரண்ட்ஸுடைய ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய பர்சனல் ஹெல்த்து. சனி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய என்ன சொல்ல அவமானம், போராட்டம், மந்த நிலைமை, தடைகள், ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான நெருக்கடிகள், இது சனி ஏற்படுத்தும். புதன் வந்து உங்களை சிந்திக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது புதன் செய்யும். அடுத்து சூரியன், உங்கள் ராசிநாதன், அவர் போய் 8ல் ஏதோ போய் மாட்டிக்கிட்டோமே, கடவுளே என்னடா இது இப்படி போய் மாட்டிக்கிட்டோம், தேவையில்லாமல் வந்துட்டோமோ, தேவையில்லாமல் இதில் வந்து இந்த வேலையில் சேர்ந்துட்டோமோ, தேவையில்லாத இந்த விஷயத்தை செஞ்சுட்டோமோ, தேவையில்லாத பிஸ்னஸை பண்ணிட்டோமோ, தேவையில்லாமல் இதை தொட்டுட்டோமோ, இல்லை தேவையில்லாமல் இதை இறங்கிட்டோமோ அப்படின்னு தோண வைக்கும். அதுதான் 8ஆம் இடம். ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பலன் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 2 கிரகம் நல்லா இருக்குது. ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். பணமும் வேலையும் இருக்கா, காலைல கிளம்புங்க, வேலைக்கு போங்க, கம்முன்னு வேலையை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க. முதல்ல ஓவராக ரியாக்ட் பண்ணாதீங்க. அதான் வந்து ஒரு சேயிங் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு விதி உண்டாகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு காமனாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி சப்போஸ் இப்போ இன்றைக்கி வந்து உச்சமான வெயில் வருது, 100 டிகிரி அப்படின்னு வச்சுப்போம். எல்லாருக்கும் காமன் 110 டிகிரி வச்சுப்போம். அது காமன் ஃபார் ஆல். அது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்க? ரோட்டில் போக போகிறீங்களா, கொடை எல்லாம் போக போகிறீங்களா, அப்படி நடந்து போக போகிறீங்களா? இது உங்கள் சாய்ஸ். விதி போய் தான் ஆகணுன்றது வேறு. பட் ஆனால் உங்கள் சாய்ஸ் என்ன? உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருந்தால் அதை எடுத்துங்க. நான் அதை அப்படி எப்படி சொல்கிறேன்னா, வருமானமும் வேலைக்கும் ஏதோ போகிறீங்க வரீங்களா, நீங்கள் வந்து நீங்களாக போய் ஒரு ரிஸ்க் எடுத்து ஓவர் ரியாக்ட் பண்ணி நிறைய பேசி நிறைய வம்புகளில் போய் மாட்டாமல் ஒரு அமைதியான முறையை கையாண்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை எப்படியாவது கடந்து வந்துடலாம். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அங்கே எல்லாம் இருக்கும். அப்புறம் எல்லாம் நகர ஆரம்பிச்சிடும். சனி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லாத்தையும் நகர்ந்து வரணுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 வீலர் 4 வீலர் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இந்த மாதம் பர்டிகுலராக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா தனிப்படியாக செக்மெண்ட்டாக சொல்ல மொத்தமாக சொல்கிறேன். அது இல்லத்தரசிகளாக இருங்க, மாணவர்களாக இருங்க, நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருங்க, இல்லை ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருங்க, யாராக இருந்தாலும் சரி 2 வீலர் 4 வீலர் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சேஃபாக இருங்க. ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக வாங்க. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசவும் வேண்டாம். அதிக பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஸ்ட்ரெஸ்ஸு. குறிப்பாக பெண்கள் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த கல்யாண விஷயத்தெலாம் இந்த மாதம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ராசிக்கு 8ல் எல்லாம் உட்காந்துருக்கு. அதான் மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். சிம்மம் குடும்ப வாழ்க்கையில் வந்து அப்படியே அமைதியாக போய்ட்டுறது நல்லது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, எதுலேயுமே ரொம்ப ஓவரான சூடு சொரணை இருக்கக்கூடாது. அது கோபம் தான் கொடுக்கும். ஸோ 8ஆம் இடத்துல உள்ளது எல்லாமே அமைதியாக அடக்கமாக பொறுமையாக போய்டுறது நல்லது. கல்யாணம்லாம் இந்த மாதம் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் உங்களுக்கு வந்து மேரேஜ்லாம் பிளான் இருக்குது, அதுவும் இந்த பர்டிகுலராக ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் வைக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே 8ல் உட்காந்துருக்கு. நல்லா யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க. 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். திருமணத்துக்கு வந்து அது உகந்த இடம் கிடையாது.
சனி வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக நடத்த விடாது. செவ்வாயும் அங்கே இருக்குது, உடனே ரத்து பண்ணும், உடனே பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை உங்கள் சார்ட் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியான ஹாரோஸ்கோப் நல்ல தசாபுதினா பயம் இல்லை, அது உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட போகிறீங்கன்ற ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன், வேறு எந்த நோக்கம் கிடையாது. அடுத்தது வந்து இந்த மாதம் கரெக்டாக ட்ரிப்பு போகிறோம், டூரு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஸ்தானத்தில் கோள்கள் இல்லையா, ட்ராவல் பண்ணுறதை குறைங்க. அப்போ தான் அங்கே ஏதாவது இயற்கை சீற்றம் நடக்கும். ஏற்கனவே நான் வந்து இந்த குளோபலாகவே இப்போ நடக்கிற இந்த ட்ராவல் பிளான் குழப்பங்களை பற்றி, கேஓஸை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். கவனித்தவங்க சேஃபாக இருக்காங்க, கவனிக்காதவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க, நிறைய அவஸ்தைகள். இப்போவும் சொல்கிறேன், பர்டிகுலராக சிம்மத்துக்கு 2026 இந்த ஏப்ரல் மாதம் ட்ராவல் பிளான் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பர் வருது, அந்த கொஷின் பேப்பரில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு புக்கில் வந்து ஒரு 100 சப்ஜெக்ட் இருக்குது, 100 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் மூளை யோசிக்க வைக்கும். ஏன்னா நானும் படித்து தானே வந்திருக்கேன். புக்கில் வந்து அப்படியே ஒரு 50-60 வரைக்கும் கவர் பண்ணி, இந்த 60 படித்தா போதும், இதில் வந்து நம்ம கரெக்டாக எழுதி பாஸ் ஆகிடலாம், இல்லை இந்த ஸ்கோர் பண்ணிட்டா போதும், டஃப்பானலாம் விட்டுடலான்னு நினைப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சோதனை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா, சோதனை எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. எது வந்தாலுமே அதை அட்டன் பண்ண முடியும், அதை வந்து எழுத முடியும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதம் கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம், ஒரு உடல் பலம், மனோதிடம் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் நல்ல பிரார்த்தனையோட ஒரு எளிமையான, அழகான, அமைதியான ஒரு வாழ்க்கையை அழகாக கடந்துட்டு போயிடுங்க. அதுவே உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தத்தில் சிம்மம் 2026 ஏப்ரல் ஒரு சூப்பர் மந்தாக நான் பார்க்கல. ஒரே ஒரு விஷயம், பணமும் வேலையும் எப்படியோ ஒன்று வருது, அதை வச்சுக்கோங்க. பயணங்களை குறைச்சிக்கங்க, வாக்குவாதங்களை குறைச்சிங்க, டென்ஷன் வேண்டாம், ஓவராக திங்க் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே செல்ஃபாகவும் வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. இது ஜஸ்ட் அ மந்த், அப்படியே கடந்தால் எல்லாம் மாறும். இது என்னுடைய அட்வைஸாக நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, நிறைய பேர் அந்த மாதிரி கெட்ட நேரம் தான் நிறைய ரிஸ்க் எடுத்து பணத்தை போட்டு முதலீடு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏன்னா மாட்டிக்கிறாங்க. உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோட மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா, நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா, நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025 வந்து நிறைய இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க.
ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு முருகத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளானட். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல் 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.